அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரமதான் மந்த் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 20 நோன்பு முடிஞ்சு போச்சு. ஸோ கடைசி 10 நோம்பில் அதிகமாக துவா செஞ்சுக்கோங்க எல்லாருக்காகவும். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா சஹரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சூப்பராக ஒரு குழஞ்ச மாதிரி இந்த தொன்னை பிரியாணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சுட சுட சஹரில் தான் எழுந்திரிச்சு இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கூடவே சிக்கன் 65 ரைத்தாலாம் இருந்தது. பிரியாணி மட்டும் சஹரில் எந்திரிச்சு தான் அரிசி போட்டு தம் விடுவேன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டு மட்டன்லாம் வேக வச்சுருவேன். ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்ப சுட சுட சூப்பராக இருக்கும் சஹரில் சாப்பிடும் போது. ஸோ அதனால தான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் 65யும் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். நான் பெருசாக டீ அடிக்கலாம் கிடையாது. ஸோ இருந்தால் குடிப்பேன், இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனால் இந்த ரமதானில் மட்டும் இஃப்தாருக்கு அப்புறமும் சரி, சஹர் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் சரி, கொஞ்சமாக ஒரு சிப் டீ குடித்தாதான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால தான் அன்றைக்கி டீ போட்டுட்ருக்கேன். இந்த மட்டன் பிரியாணி நான் சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வந்திருந்தது. ஏற்கனவே நிறைய பிரியாணி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக சுட சுட கொதிக்க மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அன்றைக்கி சஹர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக இஃப்தார் போயிடலாம். ஸோ இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 கிட்ட அழகாக வந்து நான் கிச்சனுக்கு வந்துடுவேன். வந்துட்டு ஒன்றா பொறுமையாக செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து அடித்து ஜூஸ் போட்டாச்சு. அடுத்து ரோஸ் மில்க் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ரோஸ் மில்க் சிரப் தான், ஸ்டோர் பாட் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் ஒன்று வந்து பார்த்தேன். நன்னாரி சர்பத், அப்புறம் வந்துட்டு இந்த ரோஸ் மில்க் சிரப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, இதில் வந்து முக்கால்வாசி சுகர் கண்டென்ட் தான் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100% கரெக்ட் தான். ஸோ நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணியே பழகிட்டோம். பட் ஆனால் அது எவ்வளோ அன்ஹெல்தி அப்படின்னும் போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் தெரியுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் ரோஸ் மில்க் சிரப் வந்து நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நான் ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் இந்த லிங்க்கு. ஸோ அப்போ வந்து கீழே வந்து கமெண்ட் நிறையா வரும். என்ன கமெண்ட் வருவோம்னா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் எதுக்கு இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சு காசு கொடுத்தா கடையிலே வந்து ரோஸ் மில்க் சிரப் கிடைக்குது, எசன்ஸ் கிடைக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு போகாமல் இவ்வளோ மெனக்கட்டு எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ அதை யோசித்து பார்த்தா நம்ம வந்து பண்ணுறது கரெக்டு தான். ஸோ ஹோம்மேட் வந்து ஹோம்மேட் தான். ஹெல்த்தியாக வந்து வீட்டிலே பண்ணி சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தோணுது. சைடில் கடல் பாசியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கடல் பாசி வந்து ஒன்றுமே இல்லை, பாலில் அகர் பவுடர், கொஞ்சமாக மில்க் மேட் இதுதான் சேர்ப்பேன். வேறு எந்த சுகரும் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். இந்த மில்க் மேட்டில் இருக்க அந்த சுகர் கண்டென்ட்டே கரெக்டாக இருக்கும் எனக்கு ஸ்வீட்னஸ். ஸோ அதனால தான். அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு புட்டிங் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கோதுமை போண்டாவுக்கு தான் ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கோதுமை போண்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்வேன். இந்த போண்டாவில் உங்ககிட்ட வந்துட்டு காளான் இருந்துச்சுன்னா, மஷ்ரூம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ஏற்கனவே நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அன்றைக்கி எனக்கு அந்த கோதுமை போண்டா கிரேவிங்ஸ் இருந்துச்சு. மஷ்ரூம் இல்லை, சரி ஆனியன் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் வச்சு பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, கொத்தமல்லி, வெங்காயம், கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, சோடா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து முழு சோம்பு இல்லைனா சோம்பு பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து போண்டா பிடிச்சி போடுற அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கோங்க.
மாவு பிசைஞ்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் போண்டா வந்து ரொம்ப நல்லா வரும் கோவியாக. அடுத்து புட்டிங்காக ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஃப்ரூட்டி க்ரீம் புட்டிங் நான் பண்ண போகிறேன். ஜவ்வரிசி அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ்லாம் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஆப்பிள், மாதுளம்பழம், அது கூடவே வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் இதுதான் எடுத்திருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ளேவரே இருக்காது, ஒரு அன்ஃப்ளேவர்டாக இருக்கும் இந்த ஃப்ரூட். அதனால் நீங்கள் எந்த புட்டிங்கில் வேணால் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த ஃப்ரூட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி புட்டிங் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா பசங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ புட்டிங் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இதுதான் வந்து க்ரீம் பேஸ் இது. ஸோ இதில் தான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரமதான் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் முடிக்கலை. இந்த தடவை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னமும் இன்றைக்கி நோம்பு வந்து 21 நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். அன்றைக்கி இன்ன வரையும் எங்களோட ரமதான் ஷாப்பிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ போகணும், ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும். எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரியலை, பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன நாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்கன் முர்த்தபா தான் வந்து இப்போது தவாவில் போட்டு சுட்டுட்டு இருக்கேன். சிக்கன் முர்த்தபா வந்து இது ஃப்ரோசன் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஓபி அடிச்சிடுறது, ஃபுல் டிஷ்ஷஸும் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்து பொரிச்சிடுறது. ஸோ அடிக்கடி பண்ணுறதில்ல, முக்கால்வாசி வீட்டிலே தான் எல்லாம் பண்ணிடுறது. எப்போயாவது ஒரு நாள் நமக்கு முடியாமல் போகும் இல்லையா, அப்போ அந்த மாதிரி பண்ணிடுறது. எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் இந்த முர்த்தபா வாங்கி இவ்வளோ நாள் ஆச்சு, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த முர்த்தபா வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். சைடில் வந்து கோதுமை போண்டாவும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து சிக்கன் மோமோஸ் வந்து ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. மோமோஸ் வந்து பார்த்திங்கன்னா நௌரின் கேட்டுட்டு இருந்தா, இது எப்படின்னா மட்டன் சூப்பில் வந்து அந்த மோமோஸை வந்து போட்டு அவளுக்கு வந்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே அது ஒரு ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கடல் பாசி நல்லாவே செட் ஆகிடுச்சு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு, க்ரீமும் அடித்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச அந்த ஜவ்வரிசி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கடல் பாசி கூடவே அடித்து வச்சுருந்த க்ரீம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இந்த புட்டிங் ரெடி ஆகிடும். போண்டா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு இஃப்தாருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆனியன் சமோசா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனியன் சமோசா ரெசிப்பியும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா ரெசிப்பியும் போட்டு வீடியோவை லென்த்தாக்கி போர் அடிக்க விரும்பலை. ஸோ அதனால் அது பெருசாக நான் வந்து ஷூட் பண்ணலை. ஸோ அதையும் சைடில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து புட்டிங்க்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதான், க்ரீமை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான க்ரீமி ஃப்ரூட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் இதை வந்து என்ன ஃப்ளேவரில் வேணாலும் செய்யலாம். இதில் ஏற்கனவே நான் வந்து இளநீர் வச்சு பண்ணியிருக்கேன், டெண்டர் கோகோனட் அந்த பல்ப் வச்சு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் லிச்சி வச்சு பண்ணியிருக்கேன், மேங்கோ வச்சு பண்ணியிருக்கேன். நிறைய ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சு அழகாக பண்ணலாம். ரோஸ் எசன்ஸ், ரோஸ் சிரப்பு இதை வச்சு கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் வந்து மீன்வைல் வந்து ஒர்க் வந்து போயிட்டே இருந்துச்சு எனக்கு. ஸோ மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதையும் அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறம் புட்டிங்கும் வந்து சூப்பராக வந்து கப்பில் போட்டு அதையும் அசம்பிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து பண்ணிகிட்ருந்தேன்.
இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்பயுமே உங்கள் கிச்சன் இப்படி தான் நீட்டாக இருக்குமா, இல்லை ஒரிஜினலாக உங்கள் கிச்சன் எப்படி இருக்கும், அந்த வீடியோ எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ என்கிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம் எது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது நான் கொட்டிடுறேன் அப்படின்னா அதை கையோடு வைப் பண்ணி எடுத்துருவேன். இப்போ மிக்சியில் நான் ஒரு சட்னியோ இல்லை ஏதோ ஒரு ஜூஸோ போடுறேன்னா அது மிக்சியிலேருந்து வழிஞ்சிருக்கு அப்படின்னா அதை கையோடு தொடச்சி எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு கிச்சன் வந்து மெயின்டைன் ஆகுது. மற்றபடி வந்து எப்போயுமே 24/7 பலப்பலன்னு இருக்கும்லாம் சொல்லவே முடியாது. யாருனாலையும் அப்படி மெயின்டைன் பண்ண முடியாது. ஹரிபரி குக்கிங்கில் அங்கங்கே ஒரு பாத்திரம் இருக்கும். அங்கங்கே வெங்காயத்தோல், தக்காளி தோல், மசாலா எல்லாம் சிந்த தான் செய்யும். சுகர் முக்கால்வாசி சிந்தும். ஸோ அப்படி தான் என்னோடய கிச்சனுமே நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுல தான் இருக்குது. ஃபைனலாக இஃப்தார் டேபிள் வந்து செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பப்பாளி பழம் நல்லா கனிஞ்சு சூப்பராக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதையே வந்து நான் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு புட்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அதிகமான ஃப்ரூட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வைக்கலை. கூடவே ரோஸ் மில்க், அப்புறம் கிரேப் ஜூஸ் இருந்துச்சு, நம்ம போட்ட மைதா போண்டாவும், அதுக்கப்புறம் வந்து சமோசாவும் இருக்குது. அப்புறம் சிக்கன் முர்தபா, அப்புறம் நௌரீன்காக அந்த மட்டன் சூப்பில் வந்து சிக்கன் மோமோஸ். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டெம்ட் ஆகும். எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் போது, அதாவது நான் இப்போது வாய்ஸ் கொடுக்கும் போது கூட எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. அந்த மோமோஸ் அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ரீல் ஆர் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அது கூடவே நோம்பு கஞ்சி, பேரிச்சப்பழம் இதெல்லாம் தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து நோம்புலாம் திறந்துட்டு, எப்பயுமே நோம்பு திறந்துட்டு கொஞ்சம் நேரம் ஓதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீல் அப்லோட் பண்ணுவேன். ரீல் வந்து ஏற்கனவே வந்து ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஒரு 3-2 o'clock வந்து அதை எடிட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஈவினிங்கில் தான் எப்பயுமே ரீல் அப்லோட் பண்ணுறது. ஷார்ட்ஸ் வந்து எனி டைம் வேணால் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வேலை அப்படி இருக்கும். இன்றைக்கி வந்து இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு இடியாப்பம் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நான் மோமோஸ் ஸ்டீம் பண்ண அந்த ஸ்டீமர்லேயே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னா அது நிற்கவே இல்லை, விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத்திரத்துலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மாற்றிட்டேன். பாருங்கள், அது நிற்கவே இல்லை, விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு 2 பாத்திரம் எடுத்து வேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம தானே கழுகணும் அப்படின்னு நான் ஸ்டீமர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் ஆனால் எப்படியும் ஃபைனலாக 2 சட்டி வந்து எனக்கு சேர்ந்துருச்சு. 2த்தையும் நம்ம தான் கழுகணும் இப்போ. ஸோ இடியாப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு முட்டை குருமா தான் பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை, எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சியில். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி அதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்துட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு முட்டையை வந்து உடச்சி தான் ஊற்றணும், பாயில் பண்ணி சேர்க்க மாட்டேன். உடச்சி ஊற்றினா இந்த குருமா வந்து இடியாப்பம், தோசை, ஆப்பம், சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ தான் கம்மியாக சமைச்சாலும் இந்த ரமதான் டைமில் எப்படி தான் மீதி ஆகும்னே தெரியாது. ஏதாவது ஒரு கரண்டி குழம்பாவது மீதி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மீதி ஆகாமல் நம்மளால் குக் பண்ணவும் முடியாது இல்லையா. ஸோ அன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இந்த முட்டை குழம்பு வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. என்ன பிளான் பண்ணேன்னா, சரி சஹருக்கும் இதையே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஹருக்கும் அதே வச்சுட்டு கூட ரசம், அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு சிக்கன் இருந்தது. ஸோ அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன், ஃப்ரை பண்ணலை, கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி சஹருக்கு சூப்பராக வந்து அதை வச்சு முடிச்சாச்சு. இடியாப்பம் சூப்பராக வந்திருந்தது. முட்டை குருமாவோட அன்றைக்கி டின்னர் வந்து சாப்பிட்டு முடித்தோம். நான் அர்ஜென்ட்டாக vlog பண்ணிக்கிட்டே வந்து குக் பண்ணுறதுனால முட்டையை வந்து இப்படி டேரெக்டாக நான் உடச்சி ஊற்றுறேன். இந்த மாதிரி உடச்சி ஊற்றவே ஊற்றாதீங்க, இதை நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நானுமே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வீடியோ. ஸோ இது வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. சின்ன முட்டை ஓடு கூட உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. அந்த சிஸ்டர் கேட்டாங்க என்னோடய கிச்சனை வந்து இப்படி காட்ட சொல்லி, நான் காட்டிட்டேன். ஸோ
ஃபுல்லாக பாத்திரமா இருக்குது. இஃப்தாருக்கு பண்ணது, சஹருக்கு பண்ணது, டின்னர் பண்ணது எல்லாமே சேர்த்து. சைடில் எனக்கு கொஞ்சம் நோம்பு கஞ்சி பிரேக்கு, கொஞ்சமாக வடை போட்டு சமோசாலாம் பிச்சு போட்டு நோம்பு கஞ்சி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படி இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கே. ஸோ என்ன தான் வலியாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போய் தூங்கலாம். இதுக்கு இன்னும் அபாயா ஷாப்பிங் பண்ணல அப்படின்னா இந்த பேஜ் விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ஜஃப்ரா த கவுண்டர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும், அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்கக்கிட்ட இந்த அபாயா நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. புர்கா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாஃப்டாக லைட் வெயிட்டாக. அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்கக்கிட்ட ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட அபாயா மட்டும் இல்லை, ஹிஜாப், சாரீ, குர்த்திஸ், 3 பீஸ் குர்த்தி செட்ஸ் வருது இல்லையா இப்போ காட்டனில், அந்த மாதிரியான அனார்கலி ட்ரெஸ்ஸஸ், ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ், நைட்டிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க ரீசெல்லிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இவங்களோட பேஜ் போய் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இப்படி என்ன vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.